இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 14 20 முடிய. திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார். இயேசு தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இறங்கி விடுகிறார். தன்னுடைய முதற் சீடர்களை அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். மனிதரை பிடிக்கின்ற வலிமை நம்மிடம் இல்லை. ஆனால் ஊழியம் செய்கின்ற நம்பிக்கையோடு இயேசுவை பற்றி கொண்டு ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த வலிமையை கடவுள் செலுத்துகிறார். இன்ஜெக்ஷன் போடுறது மாதிரி அபிஷேகத்தின் வழியா, அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில இறைவனுடைய அனுபவங்கள் வழியா, இறை அனுபவங்கள் வழியா அவர்கள் எப்படி இறை அனுபவம் பெற முடியும்? நம்பிக்கை, ஜெபம், தியானம், அறிவிக்கின்ற ஆர்வம், அதை செயல்படுத்துவதில் முனைப்பு, இவைகள் வழியாக இறை அனுபவங்களை பெற முடியும். அப்பொழுது மனிதர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். இயேசுவிற்கென்று, இயேசுவினுடைய கட்சிக்கு என்று அப்படி வைத்துக் கொள்ளலாமே, இயேசுவினுடைய அரசிற்கென்று மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குகிறார் கடவுள். நான் ஊழியன் ஆயிட்டு நான் ஜெபமே பண்றதில்ல, நான் தியானமே பண்றதில்ல, பைபிள் வார்த்தைகளை என்னுடைய சிந்தனையில வைக்கிறதே இல்லை, உண்மை இல்லை, காசு பணத்துக்காக அலைகிறேன், பதவிக்காக அலைகிறேன், பட்டத்துக்காக அலைகிறேன் என்றால், அன்பானவர்களே, இறை அனுபவம் கிடைக்காது. நாம் எந்த மனிதரையும் பிடிக்க முடியாது. இயேசுவிடமிருந்து வருகின்ற அந்த வலிமைக்கு நாம் ஜபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக, சரண்டர் வழியாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க ஆர்வம் கொள்வதன் வழியாக, அந்த செயல்பாட்டில் முனைப்பின் வழியாக, வெறும் பிரசங்கம் இல்லை, வாழ்வு, அப்பொழுதுதான் அந்த வலிமை நம்மிலே வளர்கிறது. மனிதர்களை பிடிக்கின்ற வலிமை வளர்கிறது. அன்பானவர்களே, எத்தனை மனிதர்கள், அழைக்கப்படுகின்ற மனிதர்கள் அழைக்கப்பட்ட நிலைக்கு ஏற்றவாறு வாழ முடியாதபடி நாம் ஆண்டவருடைய ஊழியர்களாக இருப்பவர்கள் தடையாக இருக்கிறோம். நம்முடைய எதிர் சாட்சியங்கள் நிறைந்த வாழ்க்கையினாலே தடையாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை, கத்தோலிக்க திரு அவையை எண்ணி பார்த்தால், சிந்தனையில் வைத்து பார்த்தால், நம்மில் எத்தனை பேர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவிடம் மனிதர்களை கொண்டு வருவதில் முனைப்போடு செயல்படுகிறோம்? காசு கொண்டு வருவதிலே முனைப்போடு செயல்படுகிறோம். பணக்காரர்களாக இருக்கிறோம். நம்மில் பலர் பணக்காரர்களாக இருக்கிறோம். கடவுள் முன்பாக அது அருவருப்பானது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, திரும்ப திரும்ப இந்த என்னுடைய டெய்லி பைபிள் மெசேஜில், ஆண்டவரே, செல்வத்தை சார்ந்து அல்ல, கடவுளை சார்ந்து வாழ வேண்டும், பணத்திற்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக அலைந்து கொண்டிருக்காதபடி ஆவியினால் வழிநடத்தப்பட்டு மனிதர்களை பிடிப்பதற்கு அலைய வேண்டும் என்று திரும்ப திரும்ப நாம் சொல்லுவதனால், ஆண்டவரே, பலரும் என் மேல் கோபப்படுகிறார்கள். இவன் எப்பொழுதும் பயஸ்டாக இருக்கிறான், நெகட்டிவாக இருக்கிறான் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, பாசிட்டிவ் உணர்வு தருபவர் நீர் மட்டுமே. நன்மைகளை எப்பாடுபட்டாகிலும் இறைவாக்கினர் என்ற முறையிலே உம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சொல்ல அவசியமான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். நான் சொல்லுவதனால் பெரியவன் அல்ல, சொல்லுவதை செய்யும்படி வலிமையை எனக்கும் என்னை போன்ற எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.